டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த மகிழ்ச்சிகரமான இந்த சூழலிலே மாரிகாலம் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். எமது மண்ணிலே எமது மண் பல பிரதேசங்களில் வெறும் வெளியாக காணப்படுகின்றன. இந்த பிரதேசங்களிலே நாங்கள் மரங்களை நாட்ட வேண்டும், குறிப்பாக பனை மரங்களை நாட்டுதல். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நடந்து கொண்டிருக்கும், அரசாங்கம் சேர்ந்து. அப்போ எமது மண்ணில் அது இப்பொழுது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருக்கு. சென்ற வாரம் வடமராட்சி அபிவிருத்தி நிறுவனம் 1,00,000 பனைமரங்களை நடுகின்ற செயற்திட்டத்தை வடமராட்சியிலே ஆரம்பித்தார்கள். அதே போல அதிபர் யுகேஷ் அவர்கள் வலிகாமம் கிழக்கு பிரதேசத்திலே பாடசாலை மாணவர்களை இணைத்து பெற்றுமூலமான பனைமரங்களை நடுவதற்கான செயற்திட்டத்தை மேற்கொண்டு பல மரங்களை நட்டார். அவரோடு சேர்ந்து நாங்களும் பனைமரங்களை நட்டோம். அடுத்ததாக நீர்வேலியில் இயங்குகின்ற கிரீன் லேயர் நிறுவனம், இதனுடைய இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய 2வது அணி மாணவர் மதிப்பார்ந்த சசிரன் அவர்கள். அவர் இப்பொழுது கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி ஆசிரியராக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்த நிறுவனம் பனைமரங்களை மட்டுமல்ல, பனைமரங்களோடு சேர்த்து ஏனைய பல்வேறு வகையான மரங்களை தேவையான இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் இந்த முன்னுதாரண பெஸ்ட் பிராக்டிஸ் செய்கின்றவர்களை நாங்கள் போற்ற வேண்டும். ஆக பனை மரங்களை நடுகின்ற செயற்திட்டங்கள், இப்போ வன்னி அபிவிருத்தி நிர்வாகமும் பெற்றுமூலமான பனை மரங்களை நடுவதற்கான செயற்திட்டங்கள். ஆக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு புரட்சி ஏற்படுகிறது. இந்த சேவையை செய்கின்றவர்கள் மட்டுமல்ல, இன்னும் இந்த பாருங்க ஆசைப்படுகிறார்கள் அரசியல்வாதிகளாக வேற, நீங்கள் ஒரு 1,00,000 மரத்தை நட்டுட்டு வாங்குவோம், நாங்கள் மக்கள்கிட்ட உங்களுக்கு வாக்கு வழி தாரோம். அப்போ எங்களோட பிரதேசத்தில் அப்போ மிக முக்கியமாக இப்போ என்னென்றால் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் தீவக பிரதேசத்தில், அப்போ நான் இதில் பதிவு செய்கிறேன், பல கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கிறார்கள். பெற்றுமளவு வெளிகள் காணப்படுகின்றன. உடனடியாக பல அங்கே அப்போ தீவகத்தில் என்ன பிரச்சனைன்னா, இந்த யுத்தத்தால் பனைமரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அந்த இடங்களில் பனைமரங்களை நாட்டவும் உலகெங்கும் இருக்கின்ற இந்த தீவகத்தை சேர்ந்த புத்திஜீவிகளே, மக்களே, உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் எங்கட கிரீன் லேயர் நிறுவனத்தோட சசிகரனவரோட தொடர்பு கொண்டீங்கன்னா உலகளாவிய செயற்படுகிறது. உங்களுக்கு நாங்களே எல்லாம் செய்து தருவோம், அந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் செய்து தருவார். இவ்வாறு பல நிறுவனங்கள் செயற்திட்டங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றன. பசுமை புரட்சியை எமது மண்ணிலே ஏற்படுத்துகின்ற புலமையாளர்களை, சேவையாளர்களை, அரசு சார்பற்ற நிறுவனங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய சேவையை பரப்ப வேண்டும். இது பாடசாலை மட்டத்தில். ஆக பனை மரங்கள் எமது மண்ணை பாதுகாக்கின்ற, எமது மண்ணினுடைய நீர்வளத்தை பாதுகாக்கின்ற, இதுதான் மிக முக்கியமானது. ஆக கடற்கரையோரம் சுற்றி வர பனை மரத்தை நட்டுனா காணும், எங்களுக்கு ஒரு தரம் தண்ணி தர தேவையில்லை. அது நீரையும் பாதுகாக்கும், பாருங்க, மண்ணை பாதுகாக்கும், கடற்கரையோரத்தை பாதுகாக்கும். அதோட உலகத்துக்கு நாங்கள் பனை உற்பத்திகளையே ஏற்றுமதி செய்யலாம். ஆக ஒரு மிகப்பெரிய உற்பத்தி சார்ந்த, இயற்கை சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, அபிவிருத்தி சார்ந்த ஒரு வேலை திட்டம் பனை அபிவிருத்தி சபை பல செயற்திட்டங்களை இப்போ மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பனைகளை நடவணும், இதனோணும் என்று நீங்கள் எது செய்கிறது என்று சொன்னால் பனை அபிவிருத்தி சபையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது வழிகாட்டும், எந்தெந்த பிரதேசத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன நிபுணத்துவ அறிவை வழங்குகிறது பாருங்க. ஆக இவ்வாறான வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது எங்களால் பனைமரங்களை நாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது, அப்ப சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தல், இதுதான் உளவியல் ஆற்றல். சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தல், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சாதனைகளை நிலைற்ற என்ற வகையில் இந்த
இயற்கை எழுச்சியை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.